நமஸ்காரம். இந்த பகுதியில் திருமதி சித்ரா அவர்கள் நமக்கு சத்தியவான் சாவித்திரியின் கதையை விளக்குவார். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாதி வந்தே வேதாந்த தேசிகம் வந்தே பத்மகரம் பிரசன்ன வதனாம் சௌபாகியதாம் பாக்கியதாம் அஸ்தாபியாம் அபயப்பிரதாம் மணிகணேர் நானாவித பூஷிதாம் பக்தா பீஷ்ட பலப்பிரதாம் ஹரிஹர பிரம்மாதிபி சேவிதாம் வார்ச்சவே पंकज बद्ध नियुक्तं सदा शक्ति सरसज नयने सरोज हस्ते धवलकरं सुगंध मान्य शोभे भगवती हरिवल्लभे मनोजे त्रिभुवन भूतकरी प्रसिद्ध मह्यम. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்னைக்கு நம்ம பார்க்கறது இது கூட ஒரு குரு கடாட்சம் தான். இது பேர்பட்ட குரு கடாட்சம் அப்படின்னா மாங்கல்ய பலம் அதை காப்பாற்றி கொடுக்குற அளவுக்கு ஒரு குரு கடாட்சம். இது தி பெஸ்ட் குரு கடாட்சம் கூட நம்ம சொல்லலாம். அது யாரு அப்படின்னு கேட்டால் வேறு யாரும் இல்லை, சத்தியவான் சாவித்திரி கதை தான். இந்த கதை யார் சொல்றா அப்படின்னா தௌமியர் அப்படின்ற மகரிஷி சொல்றா. எந்த காரணத்தில் சொல்றாரு அப்படின்னா பஞ்சபாண்டவாளுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுது. அவளை ஒரு 14 வருஷம் அக்ஞான வாசம் இல்லையா, அந்த அக்ஞான வாசத்துல படாத பாடுபடுறா அவ. அப்போ அவ திரௌபதி தான் படாத பாடுபட்டா இல்லையா, அவ்வளோ கஷ்டப்பட்டா. தர்மருக்கு ரொம்ப நம்மளால தானே இந்த திரௌபதியோட கஷ்டப்படுறான்னு ரொம்ப வருத்தம். ஆனா அவரோட அதிர்ஷ்டம் பாருங்க, அத்தனை ஒரு மகரிஷியும் அவரோடய சத்சங்கம், டெய்லி சத்சங்கம். அந்த 14 வருஷமும் ஒரு 14 நிமிஷமா ஆன மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கு அப்படியே இவாளும் கூடவே வர நிறைய ரிஷிகள் வர. அதுல தௌமியர் நிறைய ரிஷிகள், மார்க்கண்டேய ரிஷி நிறைய கதையெல்லாம் சொல்றாவா. இதுல தௌமியர் சொல்றாரு, என்னோட மனைவி திரௌபதி மாதிரி கஷ்டப்படுறவா யாராவது இருக்காளான்னு. ஏன் இல்லை, கஷ்டம் நஷ்டம் இல்லாதவா யாரு, எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கா. கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு பாதி, ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் லைஃப். இதுல நம்ம ரொம்ப வருத்தப்படுறத லைஃப் அப்படின்றத கஷ்டம் வந்துதான் ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி உன்னோட மனைவியை விடவே கஷ்டப்பட்டவாலும் நிறைய பேர் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன் பாரு. அதாவது ஒரு ராஜா ஒண்ணு இருந்தாரு, அவர் அஸ்வபதி அப்படின்ற ஒரு ராஜா. அவர் சூரியனோட உபாசகர். அவர் ரொம்ப உபாசனை பண்ணவே அவருக்கு சூரியன் குழந்தை கிடையாது, ரொம்ப வருஷமா குழந்தை கிடையாது அந்த ராஜாக்கு. அந்த சூரிய பகவானோட அருள்ல ஒரு குழந்தை பிறக்கிறது. அவருக்கு சாவித்திரி, அந்த காயத்ரி மேல ரொம்ப நிஷ்டை. ஸோ சூரியன் கொடுத்த பிரசாத்னால அந்த குழந்தைக்கு சாவித்திரின்னு பேரை வைக்கிறாரு. அது ரொம்ப அழகு, வருத்தப்பட. ஏன்னா என்னைக்குமே பாருங்க, ஒரு கடாட்சத்தோட குழந்தை பாருங்கன்னா நல்லா தேஜஸ்வியா பிறக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாம் தேஜஸ்வியா இருக்கு அந்த குழந்தை. அப்படி ஒரு ஸ்மார்ட் ஆம்பளை பையனா பிறக்க வேண்டியது பொம்பளை பையனா பிறந்துருது, அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கு. இவரோட அழகும் ஒரு எல்லாம் சண்டையில்லாம போட தெரியும். அந்த அழகு, அந்த தைரியம், இதெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வரும். ஆனால் கிட்டக்க ஒரு பயம். சரி என்ன பண்றதுன்னு தெரியல. வருஷம் ஆயிட்டு வருது. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணாத இருக்க மாட்டா. 25 வயசு, 26 வயசு, 28 வயசு, 30 வயசு வரலாம் குழந்தைங்களை வச்சுக்கவே மாட்டா. நம்ம ராமாயணத்திலே வருது. நம்ம சீதா அனுசியா கிட்ட சொல்லுவா, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஆலையேன்னு சமுத்திரத்தை கவலை கடல்ல விழுந்துட்டா அப்படின்னு சொல்றா. ஐயோ அப்படியே, அவனுக்கு எப்படி வயசு அப்படின்னு கேட்கிறான். எனக்கு 6 வயசு ஆயிடுது அப்படின்றான். அவன் 6 வயசுக்கே அவ அப்பா கடல்ல விழுந்துட்டாரான்னு கவலை கடல்லன்னா இந்த காலத்துல என்ன இருக்கு எதுக்கும். அதே மாதிரி பொண்ணுக்கு வயசு ஆயிடுதான் நம்ம அப்பா கவலைப்படுறாரு. அதனால என்ன பண்றாரு, ராஜ தர்மம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு சுயம்பரம் இந்த அரண்மனையில கூப்பிட்டு மாலை போடுறது, அல்லது இந்த பொண்ணை திக்விஜயம் பண்ண அனுப்புறது. உனக்கு எல்லா தேசத்துக்கு போமா, எந்த ராஜா உனக்கு பிடிச்சக்க கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு 2வது ஆப்ஷன் அப்பா கொடுத்துட்டாரு. இவனும் எல்லா இடத்துக்கும் போறா. அப்போ ஒரு காட்டு பக்கத்துல சஞ்சரிக்கும் போது சத்தியவான் அப்படின்றவால பாக்குறான். பார்த்தா ஒரு பெரிய ஒரு குடிச, ஒரு ரொம்ப ஒண்ணுமே இல்லை. அவ அப்பா ஸ்வதசேனன் பேரு, அவ அப்பா பேரு. அவர் ஒரு கண்ணுக்கு அவ்வளவா தெரியல, பாடசாலை பசங்களுக்கு ஏதோ எடுத்துட்டு இருக்காரு பாடம். சத்தியவான் விறகு வெட்டுறாரு. ஆனா சத்தியவான் மூஞ்சில அப்படி ஒரு கலை, தேஜஸ், ஏழை மாதிரி இருக்காரு தவிர நம்ம மூஞ்சில ராஜா அல்ல இருக்கு. என்னன்னு தெரியல, திடீர்னு இவர் மனசால நினைச்சிடுறா, நான் இவரை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாரதர் வந்திருக்காரு நம்ம அஸ்வபதி கிட்ட. உன் பொண்ணு வந்துட்டு இருக்கா, எங்க போயிட்டு வர பொண்ணுன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி திக்விஜயம் பண்ணிட்டு வர. ஆஹா என்ன இது, நம்மளோட இதுல இது படிலாம் உண்டா, பொம்பளை பொண்ணை போய் இந்த மாதிரிலாம் அனுப்பலாமான்னு ராஜா சொல்றாரு. அப்போ அப்பா பொண்ணு கிட்ட கேட்கறாரு, ஏம்மா போனியுமே யாரையாவது பிடிச்சிருக்காமான்னு கேட்டார். ஆமாப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சத்தியவானை பிடிச்சிருக்குப்பான்ட்டார். யாருமா அது அப்படின்னு கேட்கறாரு. அவருக்கு ராஜ்யம் கிடையாதுக்கப்பா,
துவதக்சேனன் அப்படிங்கிறவரோட பையன், அப்படிதான் தெரியறது, மற்றபடி ராஜ்யம் ஒன்றும் இல்லைப்பான். உடனே நாரதருக்கு சொல்றாரு, ஆஹா நல்ல பையனாச்சே, துவததேசன் ரொம்ப நல்ல ராஜா, சத்தியவான், நல்ல குணவான், ஆனா ஒரு தோஷம் இருக்கு அப்படின்றாரு. உடனே என்ன தோஷம் அப்படின்னு கேட்கறாரு. அவனுக்கு ஆயுஸ் கிடையாது, ஒரே ஒரு வருஷம் தான் அவனுக்கு வயசு, ரொம்ப நல்லவன் தான், ராஜகல்ல இருக்கு, அவன் ராஜாவும் ஆகுவான், ஆனா அவனுக்கு ஆயுஸ் கிடையாதுமா, அவனை விட்டுட்டு அப்படின்றான். சாவித்திரி சொல்றா, இத்தனைக்கும் பார்த்ததான், பேசல, ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ளேயும் சொல்லிட்டா, இல்ல நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது, மனசால நான் அவரை கணவரா வரிச்சுட்டேன், அவருக்கு ஆயுஸ் இருக்கோ இல்ல ஆயுஸ் இல்லையோ, இல்ல அவர் பணக்காரரோ இல்ல ஏழையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா நான் அவரை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரே ஷாக் ஆயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல, இவ பிடிவாதமா இருக்கா. இல்லப்பா நான் அவரை தான்ப்பா பண்ணிப்பேன், நான் ஸ்திரீ தர்மம் என்னப்பா, கல்யாணம் பண்ணிட்டா தானேப்பா, மனசுல ஒருத்தர் இவர் தான் நினைச்சா அவர் தான்ப்பா அப்படின்றா. 2 பேருக்குங்க. உடனே நாரதர் கிட்ட சொல்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்றாரு. நாரதர் சொல்றாரு, உடனே நம்ம அப்பா சொல்றாரு, சரி நாரதர் நமக்கெல்லாம் குரு நாரதர் தான், நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நாரதர் சொன்னா மட்டும்தான் நான் கேட்பேன், அவர் பண்ணிக்கோன்னா பண்ணிக்கோ, பண்ணிக்காதனா பண்ணிக்காத. உடனே சாவித்திரி கேட்கிறார், சுவாமி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. நாரதர் சொல்றாரு, அதுக்கு என்ன, பேஷா கல்யாணம் பண்ணிக்கோமா, நல்லா பண்ணிக்கோ, விக்குன எல்லாரும் இந்த கல்யாணம் நடக்கும், சரியா, கவலையே படாத, நான் பாத்துக்கிறேம்மா, ராட்சாத்தி மாதிரி நீ இருப்ப, உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும், அவ்வளவுதான். அதான் குரு வாக்கு அப்படிங்கிறது. அதான் இவனும் தைரியமா பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே இவளா ராஜா அந்த காட்டுக்கு போறா, வைக்கிற இடத்துக்கு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எப்படி பொண்ணை கொடுக்கறது. ஆனா அவர் ரொம்ப நல்லவர். யாரு, அந்த ராஜா, அந்த அந்த சத்தியவான், அவர் ராஜா தான், அவரும் ஒரு ஏமாத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர். அவர் ராஜ்யம் இழந்துட்டாரு, ஆனா ராஜ்யத்துள்ள ஒரு ராஜா தான் அவரு. அவரோட சந்தர்ப்பம், அவருக்கு ராஜ்யம் இல்லை அப்படிதான். ஆனா அவர் பொய் சொல்லல, நீங்க ஒரு ராஜா பணக்கார இடமா இருக்கு, பொண்ணு பார்த்தா ரொம்ப அழகா லட்சணமா இருக்கா, என் பையனுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது, எங்களுக்கும் வசதி கிடையாது, நான் ராஜாவா ஆயிடுவேன் அப்படின்னா நான் கற்பனை பண்ணி உனக்கு சொல்ல தெரியாது, ரெடியா இல்லை, உங்க பொண்ணு வேற ஏதாவது இடத்துக்கு பார்த்துக்குங்கன்றார். உடனே ராஜா சொன்னார், இல்லை என்னோட பொண்ணு பரிபூர்ணமா சம்பாதிச்சிருக்கா, உங்ககிட்ட ஒரு கருவோட கண்டுபிடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறா. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது பணம் காசு வீடு நகை நட்டுல தான் இல்லை, ஒரு பிடிச்சவரோட வாழறது அப்படிங்கிறதே சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம சத்தியவான் சாவித்திரி அப்படி ஒரு அனுபவிக்கிறார். எனக்கு நான் அட்டிக்க வேண்டாங்க, பவழமல்லி பூவை பிரிச்சு கோர்த்து போடுங்க, அதுக்கு ஈக்குவலா ஒரு அட்டிக்கை ஆக்குமா அப்படின்னு சொல்றா. சிரிப்பு, சந்தோஷம், நல்ல பேச்சு, எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன புண்ணியம் பண்ணவும் தெரியல, இந்த மாதிரி பொண்ணு வாழ்ச்சிதே அப்படின்னு சொல்லி மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஆனா இவளுக்கு மனசுக்குள்ள நாளை நீண்டு வர 6 மாசம் எடுத்து, கடவுளே இன்னும் 6 மாசம் அப்படியே ஆயிண்டே வருது, அழுது 3 மாசம் 2 மாசம் 1 மாசம், இன்னும் கொஞ்சம் நாள் கணக்கு வந்துடுது. அப்புறம் இப்படி போயிட்டே இருந்து அடுத்த நாள் போறார் அப்படின்ற மாதிரி வந்துடுது. அன்னைக்குதான் காரடியான் நோன்பு. அது எல்லாம் வடையெல்லாம் வடை தட்டுறாலே நம்ம பண்றோமே, அதெல்லாம் தட்டி வைக்கிறா. ஆனா அவ ஒன்றும் சாப்பிடல. அடுத்த நாள் போறா, ராத்துக்காரனும் நல்லா தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்மா. அவன் அம்மாவுக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுடுறா, நீங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ ஒண்ணுமே சாப்பிடல. சாப்பிடுன்னா கூட நான் என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி நிக்க ஆரம்பிச்சா. காத்தால பண்ணி வச்சுட்டா, அப்படியே நிக்கிறா, சூரியனை பார்த்துட்டு விரிச்சுன்னு பார்த்துட்டு அப்படியே நிக்கிறா. என்ன பேசுறான்னு தெரியல, கிட்டக்க போக முடியல, தகிக்கிற முடியல அவளால, அப்படியே நின்றுட்டு இருக்கா. சூரியனுக்கு எதிர பாக்குறா. பொழுதி விடிஞ்சிட்டுது, ஒண்ணுமே சாப்பிடல. அடுத்த நாள் விறகு வெட்டுறதுக்காக, விறகு வெட்டி தான் பழைப்பு. அவ அப்பா பாடசாலை குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கல, இவரு விறகு வெட்டி அதை கட்டி அதை விற்கிறது தான் அவளுக்கு வருமானம். சத்தியவான் கிளம்பிட்டாரு. சொல்ற நானும் வரேன் அப்படின்ட்டா. மாமியார் சொல்லிட்டா, நீ என்னம்மா இப்படி சொல்ற, நீ போகாதம்மா, ராத்திரிலாம் ஒண்ணுமே சாப்பிடலாமா நேத்தில என்னன்னாரு. நான் காரணம் இல்லாத சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, தயவுசெய்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி என்ன சொல்றது, சத்தியவான சொல்றேன், நீ எதுக்கு, உனக்கு சக்தி கூட இல்லையே, பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கியம்மா, நீ என்ன தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ், நானும் வரேன் உங்களோடன்றா. சரி வேற வழி இல்லாத வாசிட்டு வராரு. ரொம்ப சந்தோஷம், வரா, ஆடுறா, பாடுறா, தண்ணி இல்லாம ஓடத்துல மூஞ்சி மேல அடிச்சு விளையாடி போற வழியில எல்லாம் காடு அவ்வளோ அழகா இருக்கு. காடு இவா 2 பேரும்
நல்லா இருக்கான மனசுக்குள்ள வலி பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்கிட்டு, ஐயோ இன்னும் எத்தனை நிமிஷம்னு தெரியலையே. ஆனா மூஞ்சில காமிச்சிக்கல, ஏன்னா அவர் போற இடத்துல அவருக்கு எதுக்கு சொல்லணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கா. இப்படி ஒரு கல்லு பாருங்க, நம்ம கல்லுன்றோம், எப்படி ஒரு ஸ்ட்ராங் பாருங்க. அதுக்கப்புறம் அப்படி அவர் கல் சரிமா நீ உட்காந்துக்கோ, நான் 2 மரத்தை வெட்டுறேன்னு சொல்லி 2 மரத்தை கூட வெட்டி இருக்க மாட்டாரு. பட்டுன்னு என்னவோ பண்றதுன்னு சொல்றாரு. உயிர் போயிடுறது. உயிர் போறது, ஒரு ஜோதி கிளப்புறது, ஒரு யமன் இருக்காரு எதிர, யமன் கையில வருது. இதெல்லாம் அவர் கண்ணுக்கு வேற தெரியுது. அவர் பிடிச்சுக்கிறாரு, போறாரு, பின்னாடியே போறா. சுவாமி என்னது எங்க ஆத்துக்கார அழிச்சுட்டு போறாரு. யாரு நீ பின்னாடி வர? என்கிட்ட எந்த பொருளும் வந்தாலும் திரும்பி வராது, போ வேலையை பார்த்துன்னு போமா, போ இவனுக்கு உடம்புக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யி போ. சுவாமி இந்த மாதிரி சொல்லக்கூடாது சுவாமி, எங்க ஆத்துக்கார சுவாமி, எங்க ஆத்துக்கார எல்லாம் தானே எப்படி சுவாமி வாழ்வேன், எல்லாம் கரெக்டு தான்மா, வரக்கூடாதுமா. சுவாமி வராதுமா அப்படின்றாரு. உடனே சொல்றா, சுவாமி நான் ஒன்று சொல்றேன், இந்த சாதுக்கள் இருக்கா தெரியுமா, அவ மட்டும்தான் தானும் தர்மம் செய்வா, அடுத்த வாலியும் செய்ய வைப்பா. அதனால நீங்க கூட தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் சுவாமி. அதனாலதான் நான் பேசுறத நீங்க நின்று கேட்கறீங்க பாத்தீங்களா. இதை விட தர்மம் என்ன இருக்க போறது? அழகா பேசுறமா, சந்தோஷமா இருக்கு, கிளம்பு. சரி உனக்கு ஒரு வேறு வரம் தரேன், வாங்கிட்டு ஓடு. ஆனா உங்க ஆத்துக்கார பழைப்பு இல்லை, கேளு. என்னோட மாமனாருக்கு கண்ணு தெரியணும். ஆஹாஹாஹா ரொம்ப நல்லவெல்லாம் இருக்கேம்மா, மாமனாருக்கு கண்ணு தெரியணும்னு வேண்டிக்கிறியே, சரிம்மா கண்ணு தெரிஞ்சிட்டோம் போ அப்படின்ட்டார். எடுத்துட்டு அவர் டபக்குன்னு மேலே போறான், அந்த உயிரை எடுத்துட்டு. அப்படியே பாக்குறா, இவனும் மேலே போறான். ஏமா கூடவே வர? சுவாமி நீங்க இத்தனை பேர் உயிர் எடுத்திருக்கீங்க, அத்தனை பேரும் உங்க பின்னாடி ஒளி வரல. நான் தானே சுவாமியும் வரேன், எங்களுக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணிட்டோம். அம்மா கிளம்புமா அப்படின்றாரு யமர். ஆக்சுவலா யமன்னா பயப்படுவோம்ல, எவ்வளவு சாஃப்டா இருக்காரு பாருங்க. அடுத்தது சொல்றா, சுவாமி நம்ம சாதுக்களோட ஒரு 10 தப்படி நடந்தாலே சரி, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுவாமி. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம எந்த நிமிஷம் நம்ம சாதுவை பாக்குறோமோ அன்னிலேருந்து நம்ம ஜென்மம் சாபல்யமா எடுத்து சுவாமி. அந்த சாதுவோட ஒரு சேர்க்க இருக்கு பாருங்க, மனுஷால பவித்திரமா ஆக்கிட்டோம் சுவாமி. ஆஹாஹாஹா உனக்கு யாரடி குழந்தை அதெல்லாம் சொல்லி கொடுக்குறா, நல்லா பேசுதே இல்லையா கண்ணா. சரி நான் இன்னும் ஒரே ஒரு வரம் தரேன், காத்துக்காரு உயிர் தரமாட்டேன், ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. எங்களுக்கு என்ன தெரியுமா சுவாமி, ராஜ்யம் திரும்பி வரணும் எங்க மாமனாராத்துக்கு. நல்லவ மாணி, நல்லவ, ரொம்ப நல்லவ. மாமனாருக்கு கண்ணு கேட்கற, மாமனார் ராஜ்யம் கேட்கற, அப்படியே இருக்கட்டும். சரி போமா நீ அப்படின்ட்டு மறுபடியும் ஓடி வர. சுவாமி நீங்க கண்ணுக்கு தெரியற வரை நான் பின்னாடி வரேனே சுவாமி. அம்மா என்னால ஒன்னும் சொல்ல முடியலையே சுவாமி, இன்னும் ஒன்னே சொல்லிடுறேன் சுவாமி, சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சாதுன்னு நினைச்சுன்னு கண்டவா பின்னாடி போக கூடாது சுவாமி. ஆமாம்மா கரெக்டு. இப்ப நடக்கிற கதை இருக்கே, சாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி போயிட்டு அவளுக்கு ஒரு பெரிய ஆசிரமம், பெரிய இது வரவாலையெல்லாம் ரொம்ப படிக்கணுமே நம்ம இல்லையா, அந்த கண்டவாள சாதுன்னு சொல்லி இவ்வளவு பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுறது இல்லையா. சொல்றா, சாதுன்னு கண்டவா கிட்டலாம் போகக்கூடாது. அவளை எப்படி தெரியுமா சுவாமி கண்டுபிடிக்கிறது? சாது வந்து மனசாலையும் சரி, சரீரத்தாலையும் சரி, ஆத்மாவாலையும் சரி, யாருக்கும் ஒரு துன்பம் கூட விளைவிக்கவே மாட்டா சுவாமி. அப்பயே ஏற்பட்டவா தான் சாதுக்கள். அப்படிதான் சுவாமி கண்டுபிடிக்கணும். அப்படியா? கரெக்டுமா, கரெக்டா சரியா சொன்னோம்மா, சந்தோஷம்மா. சரி உனக்கு என்ன வேணும் நீ கேட்டுக்கோம்மா அப்படின்றாரு. அவருக்கு அந்த பொண்ணு பேச பேச சரி மனசு ஒரு சந்தோஷமாயிடுது. என்ன ஒண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனுகிரகம் ஒண்ணு இல்லைன்னா யமதர்மன் ஃபர்ஸ்ட் கண்ணுல தெரியவாரா? எத்தனை பேர் ஆத்துல போறா, எல்லாருக்குமா கண்ணு தெரியல யமதர்மன். அனுகிரகம், அதுக்கப்புறம் பரீட்சை, எடுத்துட்டு போறமே என்ன பண்றான்னு பார்க்கலான்னு, அதுக்கப்புறம் வரம். இந்த 3 இருக்கு வாழ்க்கையில. சரி கேளுமான்றார். அதுக்கப்புறம் அவ சொல்றா மறுபடியும், சுவாமி எனக்கு இன்னும் ஒண்ணு சொல்லணும் சுவாமி. சொல்லுமா அப்படின்றாரு. சாதுக்கள் வந்து அவ வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாவ, சாதுகளோட உறவு வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டால. 2வது என்ன சொன்னா, அவளோட நடந்தாலே ஒரு பாகியம் நினைச்சிட்டா. இது 3வது
இல்லையா, சாதுவை நினைச்சு ஏமாறக்கூடாதுன்னு சொன்னாலோ இல்லையோ, திருப்பி இதுக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்லிட்டாரு. என்னம்மா வரன்னு கேட்குற. அவ சொல்றா, சுவாமி என்னோட பிறந்தாத்து சைடில் நான் ஒரே ஒரு பொண்ணு சுவாமி. நான் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாத மாதிரி அஸ்தமிச்சு போன மாதிரி இருக்கு சுவாமி. வம்சம் வேணும்ல, அதனால எனக்கு ஒரு 100 தம்பி வேணும் சுவாமி அப்படின்றா. கொடுத்தேன். சரிம்மா, நீ சொல்றது வாஸ்தவம் தான், கொடுத்துட்டேன். போமா, இனிமே கேட்காதம்மா, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு வர இல்லைம்மா அப்படின்றாரு. திருப்பி ஓடி வரா. சுவாமி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சுவாமி, என்கிட்ட ஆசையா அப்படி யாரு கேட்கிறா உங்கள மாதிரி ஒன்று சொல்றா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கே பாவமா ஆயிடுறது. இந்த கிட்ட வரம் இல்லம்மா, சரி கடிச்சமா சொல்றோமா, இது கடைசியா சொல்லு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் உலகத்துல சுவாமி நல்லவன் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா சுவாமி அர்த்தம்? நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும் இல்லையா, செல்ஃப் கான்பிடன்ஸ். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்படியா? ஆமா. ஆனா அதை விட ஒரு சாது மேல நம்பிக்கை வைக்கிறது நம்ம மேல நம்ம நம்பிக்கிறத விட எவ்வளோ மேல அப்படிதான் இருக்கணும். ஒரு சாது, நல்ல சாது விஷம் குடிக்க சொன்னா குடிக்கணும், கீழே விட சொன்னா விழணும். ஏன்னா சாது வாய் பொய்க்கவே பொய்க்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்களா, நம்ம ராமன் என்ன சொன்னாலும் ஆஞ்சநேயர் இப்படி கேட்டாரு, அவர் என்ன ஆயிட்டாரு, இவ்வளவு நல்லா இருந்தாரு. நம்ம லக்ஷ்மணர் ராமருக்கு எப்படிலாம் சேவை பண்ணாரு. ஏன்னா அவரை பொறுத்தவரை அவர் தான் ஒரு பெரிய சாது, பெரியவர்கள் இல்லையா. இந்த மாதிரி பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்மளோட சுய தன்னம்பிக்கையை விட சாதுக்களோட நம்பிக்கை தான் சுவாமி ரொம்ப அவசியம். சபாஷ், எல்லாம் சொல்ல குழந்தை, சரி சீக்கிரம் கேட்டுக்கோ. ஆனா இந்த வாட்டி சத்தியவான் நம்ம கேட்கறது மறந்துட்டாரு. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ சொன்னா, சுவாமி எனக்கு கேட்டுக்கிற சுவாமி, புத்திர பாபு எங்க அம்மா அப்பாவுக்கு 100 குழந்தை படுத்தினா, எங்க புக்கம்மா என்ன பாவம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு 100 குழந்தை வேணும். சரியா சுவாமி, அது கூட என்ன எங்க ஆத்துக்கார் மூலியமாவே கொடுக்கணும் சுவாமி. அவருக்கு என்னவோ தெரியல. தத்தாஸ்து தந்தே, ஓடு இங்கே, இனிமே நீ ஒன்னும் கேட்க கூடாது, நான் கிளம்பணும் அப்படின்னு. சுவாமி 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 சாமி, அதான் உனக்கு கொடுத்துற, நீ பின்னாடி ஓடி வர. நல்லா சொன்னேன் சுவாமி. 100 பிள்ளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், எங்க ஆத்துக்காரர்களாவது எப்படி பெத்துக்கிறது, அவளதான் நீங்க எடுத்துட்டு போறீங்களே அப்படின்றா. அப்படி ஆஹா, எனக்கு ஒரு மறதி. இந்த ஆத்துல ஒரு பெரியவா 150 வயசு வரலையும் இருக்கா. அந்த ஆத்துல ஒரு பெரியவா 200 வருஷம் வரலையும் இருக்கா. இந்த ஆத்துல ஒரு வயசானவர் 250 வருஷம் இருக்கார் அப்படின்னு நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. அவரே ஃபீல் பண்றாரு, எனக்கு ஒரு மறதியா, நான் ஒரு தப்பு பண்றானா இல்ல. இதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனோட விளையாட்டு. என்ன சூரிய நாராயணன் இல்லையா, ஏமா உனக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டாரு. சூரிய நாராயணர், ஸ்ரீமன் நாராயணர் உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நான் எப்படிமா உன்னை தடுக்க முடியும், கொடுத்தம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கனவு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருக்கா, பார்த்துக்காரு, மடியில படுத்துட்டு இருக்காரு. அப்படியே பார்க்கறா. 2 நிமிஷத்துல சத்தியவான் முடிச்சுக்கிறாரு. என்ன ஆச்சு எனக்குன்னு கேட்டாரு. சொல்லவே இல்லை. நான் தான் போய் அம்மா கிட்ட போய் காப்பாத்திட்டு வந்தேன். இத்தனை கொஸ்டின் கேட்டாரு, இத்தனைக்கான ஆன்சர் சொன்னேன், ஒன்றும் சொல்லலையே. ஒன்றும் இல்லை சுவாமி, நீங்க கொஞ்சம் களைப்பா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான், வாங்க ஆத்துக்கு போகலாம், அம்மா அப்பா தேடுவா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டா. அங்க போனா திடீர்னு என் பையனை காணுமே, எங்க அப்பா போயிட்டான், ரொம்ப லேட்டி போச்சேன்னு சொல்லும்போது கண்ணு தெரிய ஆரம்பிச்சுது. ஆஹா, கண்ணு தெரியுது. அப்ப எல்லா சாதுக்குள்ளும் வரா, ஞான திருஷ்டத்தை தெரிஞ்சவங்களா இவாத்துக்கு வரா. ஆஹா, பாக்கியம் பண்ணேன், ரொம்ப பாக்கியம் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு மாட்டு பொண்ணுக்கு என்னன்னு கேட்கிறா. அதுக்குள்ளேயும் இந்த ராஜ்யம் போச்சே, அவளுக்கு ராஜ்யத்துக்குள்ள கலகம் உண்டாகி மறுபடியும் இவரதான் ராஜா வாக்கணும்னு அவளாம வந்துட்டா. எல்லாம் தெய்வ சங்கல்பம் தானே. பகவான் என்ன எப்ப பண்ணணும்னு நமக்கெல்லாம் தெரியாது இல்லையா. இது கதை மாதிரி இருக்கலாம், உண்மை. எத்தனையோ விஷயத்துலலாம் ஒரு மிராக்கள் நடந்திருக்கு. ஒரு நிமிஷத்துல கதையில நமக்கு தெரியறது இல்லை. கடவுள் இருக்காரு, அவர் வந்துட்டார், ராஜ்யமும் கிடைச்சிடுத்து. அவளும் வரா, சத்தியவான் சாவித்திரியும். என்னமான்னு சொல்றதுக்கு அப்புறம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சு இவரோட பதிவிரத தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அவளுக்கு அதுக்கப்புறம் 100 குழந்தை பிறந்தது. நம்ம சாவித்திரி சௌக்கியமா இருந்தா அப்படின்ட்டு கதை இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, சந்தோஷத்துக்கு எல்லை இது. இதுல என்ன தெரியுதுன்னா, பக்தி, ஸ்ரத்த, நம்பிக்கை, அதுதான் வேணும். அது யாருக்கா இருந்தாலும் சரி, அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த பெருமாள் கிருப கடாட்சம் இருந்ததுன்னா இது ஒரு உருப்படாத கேஸுன்னு எல்லாம் முத்திரை குத்திருப்பா. அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓஹோன்னு ஆயிடும். கடாட்சம், பகவானோட அருள். நான் சொல்லுனேன், பகவானோட அருள் இருந்தால் தான் குரு கடாட்சம் நமக்கு ஏற்படும்.
லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அதுக்கு தான் எல்லாருமே சரி நொந்துக்கவே கூடாது. ஐயோ நம்ம லைஃப் இப்படி ஆயிடுதேன்னு விடாமுயற்சி, கடவுள் கிட்ட உண்மையான பக்தி, என்ன பண்ண முடியாது, எல்லாம் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.